வந்து நான் பேய் கதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னுக்கு தேங்க்ஸ் ஃபார் த 53 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் தென் இந்த மார்ச்சோட எண்ட்குள்ளே, அதாவது இந்த மந்தோட எண்ட்குள்ளே எனக்கு வந்து 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு போகிற vlog-ஐ உங்களுக்காக செஞ்சு இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது, லைக் பண்ணுவது, அண்ட் தென் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவது. ஓகே, வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவுக்கு போகலாம். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஒரு பேய் கதை. ஸோ அந்த பேய் கதையோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது, பேய் பொம்மை. பேய் பொம்மை, பாப்பி பொம்மை. பாப்பி பொம்மைக்குள்ள ஒரு பேய். ஓகே, இந்த கதையில் வந்து முக்கிய கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முக்கிய கேரக்டர் யாருன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன். அந்த பையன் பேர் வந்து என்ன, மானக்கட்டேன். அந்த பையன் பேர் ஞாபகம் வந்துச்சு. அந்த பையன் பேர் வந்து நிவேஷ். நிவேஷா? ஆமாம். ஹாய் நிவேஷ். சி, அது அந்த பையன் பேர் வந்து நிவேஷ். அந்த அம்மா பேர் எனக்கு தெரியாது. அந்த ரெண்டாவது கேரக்டர் வந்து அம்மா, இந்த பையனோட அம்மா. ஓகே, இன்னும் ஜனவரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜனவரி 28 வந்து நிவேஷ்க்கு வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ அந்த நிவேஷை வந்து நான் அந்த பையன் அப்படின்னு கூப்பிட்றேன். நிவேஷ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது, ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். ஓகே, நிவேஷ்க்கு வந்து 28 ஜனவரி பிறந்த நாள் வரப்போகுது. ஸோ அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து எனக்கு வந்து பாப்பி பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கான். பாப்பி பொம்மை வந்து எப்படி இருக்கும், நான் வந்து வீடியோவோட கவர்லேயும் போட்டிருக்கேன், அப்புறம் வீடியோவோட ஹேண்ட்லேயும் முடிஞ்சால் போடுறேன். ஸோ வந்து பாப்பி பொம்மை வந்து பார்க்குறதுக்கு நீல கலராக இருக்கும். நீல கலர்லேயும் இருக்குது, பிங்க் கலர்லேயும் இருக்குது. அப்புறம் அது மூஞ்செல்லாம் கண் இருக்கும், 2 கண் இருக்கும், மூக்கு இருக்காது. வாய் இருக்கும், வாய் வந்து லிப்ஸ் இருக்கும், பெருசாக இருக்கும் வாய். லிப்ஸில் வந்து சோப்பு கலராக இருக்கும். பல்லெல்லாம் நீட்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆனால் அது வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பாப்பி ப்ளே டைமா? அந்த கேமில் அந்த பாப்பி பொம்மை இருக்கும். ஓகே, அந்த பாப்பி பொம்மையை தான் இந்த பையன் வந்து, அதாவது நிவேஷ் வந்து பர்த்டே கிஃப்ட்டை அவங்க அம்மாட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க அம்மா வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பையன்கிட்ட வந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க உனக்கு உண்மையாலே இந்த பொம்மை தான் வேணுமா, உனக்கு உண்மையாலே இந்த பொம்மை தான் வேணுமா அப்படின்ட்டு நிறைய தடவை கேட்டோம். அந்த பையன் ஆமாம் அப்படின்ற ஒரே பதில சொன்னதுனால அவங்க அம்மா வேற வழி இல்லாமல் அந்த பையனுக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுக்கும் போது அவங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பொம்மைக்கிட்ட பாசமாக மட்டும் இருந்துராது. அதை குத்து, எத்து, ஒட்ட, தூக்கி வீசு, கழுத்து, நெறி, எது வேணாலும் பண்ணு, ஆனால் அந்த பொம்மைக்கிட்ட பாசமாக மட்டும் இருந்துராத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த அம்மா பாசமாக மட்டும் இருந்துராத அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பொம்மை மேலே பாசம் வைக்கிறோமோ, ஒரு பொம்மை மேலே பாசம் வச்சா அந்த பொம்மை வந்து உயிரோடு வருமா. அதுவே அந்த பொம்மை கிட்ட ஹாஷாக நடந்துக்கிட்டால் அந்த பொம்மைக்கு உயிர் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல. இந்த கதையை வந்து நான் பிளாக் ஸ்பாட்லேருந்து எடுத்தேன். ஓகே, ஸோ பிளாக் ஸ்பாட்டில் என்ன போட்டிருக்கோ அதே தான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நல்லா இருக்கிற கதையாக பார்த்து தான் உங்களுக்கு வந்து எடுத்து நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அந்த பொம்மையோட இது என்ன தெரியுமா, அந்த பொம்மையோட வயிறு அமுக்குனா வந்து ஹாய் நிவேஷ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த பையன் பேர் சொல்லுவோம். ஸோ அவங்க அம்மா தான் வந்து அந்த பொம்மைக்கு அந்த மாதிரி காஸ்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போக போக அம்மா சொன்னதை வந்து அவன் காதிலே வாங்கிக்கல. நிவேஷ் காதிலே வாங்கிக்கல, பாட்டுக்கு விட்டுட்டான். எங்கே போதும் இப்படி தான் அப்படின்ற உன்னைய எண்ணத்தில் அவன் வந்து காதில் வாங்கிக்கல. அவன் வந்து அந்த பிள்ளையா பாப்பி கூட வந்து பாசமாக தான் இருக்கான். எதுவுமே நடக்கலை. எப்படின்னா வந்து அவனோட மைண்ட் செட் அப்போ எப்படி தெரியுமா இருந்துச்சு, அம்மா வந்து உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது, உயிர் வந்துச்சுன்னா அப்போ அந்த பாப்பி என் கூட பேசும்ல, நான் அது கூட விளையாடலாம்ல. ஸோ அந்த சின்ன பிள்ளைங்களாம் அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து அந்த பையன் பாப்பி கூட பாசமாக நடந்திருக்கான். எப்படின்னா சாப்பிடும்போது பக்கத்தில் பாப்பியை உட்கார வச்சுக்கிறது, சோறு ஊட்டி விடுறது, தூங்கும் போது கட்டி பிடிச்சி படுத்துக்கிறது, தூங்கும் போது பக்கத்தில்
படுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வான். விளாடும் போது கூட வச்சுக்கிறது. இப்போ ஊஞ்சலில் விளாட்றான்னா ப்ளே கிரவுண்டில் ஒரு ஊஞ்சல் அவன் உட்காந்துப்பான், இன்னொரு ஊஞ்சலில் பாப்பி உட்காந்துருப்பான். அந்த மாதிரி. ஸோ ரொம்ப பாசம் அந்த பொம்மை மேலே. இப்போது ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பேய் கதைனாலே ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். போக 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 வேலையை காட்டும். ஓகே, இந்த பையன் வந்து பாப்பி கிட்ட பாசமாக இருக்கிறப்ப எதுவும் நடக்கலை ஆரம்பத்தில். அவனும் எப்போதும் போல நார்மலாக தான் இருக்கான் அந்த பாப்பி கிட்ட. போக போக தான் வந்து அந்த பாப்பி வந்து கொஞ்சம் க்ரீப்பியாக நடந்துக்க ஆரம்பிக்குது. என்னதுன்னா, ஒரு நாள் வந்து அந்த பையன் வந்து பாப்பியை வந்து ட்ராவரில் வச்சுருக்கான். ட்ராவரில் வச்சுட்டு படுத்துட்டான். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது பாப்பி வந்து மேசை மேலே இருக்கு. அவனுக்கு வந்து இத்தனைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது தெரியுமா, அந்த பாப்பியை வந்து அவன் ட்ராவரில் தான் வச்சான். ஆனால் காலையில் வந்து பார்க்கும்போது மேசையில் இருந்துச்சு, ட்ராவரும் திறந்து இருந்துச்சு. ஸோ அந்த பையன் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஒரு வேளை நம்ம தான் மறந்து எடுத்து வச்சிட்டோம், இல்லைன்னா அம்மா எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். ஸோ அப்புறம் வந்து திரும்ப எடுத்து ட்ராவரில் வைக்கல மேசையில் வச்சுட்டு அவன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பாப்பி நார்மலாக தான் அந்த மேசையில் உட்காந்துருச்சு. ஸோ அவன் வந்து ஓகேலா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டும் போது அந்த பாப்பியும் கூட எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடும் போது கூட எடுத்து போயிட்டு ஊட்டிக்கிட்டு இருந்தான், விளாண்டான். அப்புறம் வந்து படுத்தான், மேசையில் வச்சுட்டு தான் படுத்தான். ஓகே, படுத்துட்டு மத்தியானம் அப்புறம் எந்திரிச்சிட்டான். பாப்பிக்கிட்ட வந்து எந்த அசைவும் இல்லை. ஸோ அவன் வந்து நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டான். ராத்திரி வரும்போது தூங்குறதுக்கு இந்த பாப்பியை பார்த்தான். அந்த பாப்பி அங்கேயே தான் இருந்துச்சு, அசைவு இல்லை. ஸோ அவன் வந்து தூங்கிட்டான். தூங்கிக்கிட்டே இருக்கும்போது டீப் ஸ்லீப்பில் பயணிச்சு கொண்டே இருக்கும்போது நடுவில் டெட்லைன் வர்ற மாதிரி அந்த பாப்பியோட வயிறு அமுக்குனா ஹாய் நிவேஷ் அப்படின்னு சொன்னல, அந்த மாதிரி அதோட வயிறு அமுக்காவலே ஹாய் நிவேஷ் அப்படின்னு அந்த பாப்பி பொம்மை சொல்லியிருக்கு. அந்த பாப்பி பொம்மை இத்தனைக்கும் மேசை மேலேயே தான் இருக்கு, ஆனால் ஹாய் நிவேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பையன் வந்து பயந்துட்டான், ஆனால் வந்து அதை காட்டிக்க கிடையாது. பரவாயில்ல, நம்மளோட பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவன் ஃபுல்லாக போர்வையை போட்டுட்டு படுத்துட்டான். ஸோ மறுநாள் வந்து எந்திரிச்சோடனே அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதனால் அந்த பையன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், கத்திரிக்கோழி எடுத்து அந்த பொம்மையோட லெஃப்ட்டு கண்ணை வந்து வெட்டி எடுத்து ட்ராவரில் போட்டு போயிட்டான். ஸோ அவன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே பாப்பி கிட்ட விளாட கிடையாது, பாப்பியை கூட்டிகிட்டு போய் விளாட கிடையாது, சாப்பிடத்துக்கு கூட்டிகிட்டு போக கிடையாது, அவனே தான் எல்லாத்தையும் தனியாக செஞ்சுக்கிட்டான். இது எல்லாமே கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மாவுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து அவங்க எதுவுமே சொல்லலை. பரவாயில்ல, பையன் நம்ம சொல்கிறத கேட்குறான் போல் அப்படின்னு நினச்சி அவங்க விட்டுட்டாங்க. ஸோ அப்போ அந்த பையன் வந்து ராத்திரி வந்து தூங்கிட்டான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராத்திரி தூங்கிட்டு இருக்கான். தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது அவனோட லெஃப்ட் கண்ணு சோப்பாயிடுச்சு. ஸோ அந்த பையன் வந்து கண்ணை பிக்கும் போது என்ன தெரியுமா நினச்சான், அந்த பாப்பியோட கையையும் சேர்த்து வெட்டி தூக்கி வீசிடலாம் அப்படின்னு தான் நினச்சிருக்கான். அப்போ வந்து நல்ல வேலை நான் அந்த கையை வெட்டியிருந்தா என் கைக்கும் இன்னத்துக்கு இன்னும் ஆயிருக்கும்ல அப்படின்ட்டு அந்த பையன் வந்து மைண்டில் நினச்சிக்கிறான். ஸோ அப்புறம் வந்து நடந்தது எதுவும் அம்மாட்ட சொல்ல கிடையாது. அப்படியே காலம் போது பாப்பிக்கு வந்து கண்ணை ஒட்டி விட்டான் அந்த பையன். அதோட ஓகேவாயிட்டான். திரும்ப பாப்பி கூட பாசமாக நடந்துக்க ஆரம்பித்தான். பாப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை காட்ட ஆரம்பிச்சு. ஒரு நாள் வந்து தூங்கிக்கிட்டே இருந்தான். அந்த பாப்பி வந்து சொந்தமாகவே எந்திரிச்சு நடக்குது. இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவும் கூட இருந்து பார்த்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அம்மா வந்து நான் எரிக்க போகிறேன்னு சொன்னாங்க. முக்கியமான பாட்டு விட்டேன் சாரியா. நடந்து அந்த பாப்பி எங்கே தெரியுமா போயிருக்கு, பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு. 2 நாளாக அந்த பையன் அவ்வளோ அழுது அந்த பாப்பி பொம்மையை வீட்டில் ஃபுல்லாகவே தேடி பார்த்தான். மேமாக வீடு ஃபுல்லாக தேடி பார்த்தோம், வீட்டில் பாப்பி பொம்மை இல்லை. ஆனால் பாப்பி வீட்டில் இல்லை. அப்போ எங்கே போச்சு அந்த பாப்பி? அதுதான் காணும், பாப்பியை காணும்.
ஸோ அழுந்து ஒரு அளவு ஓகே வாயிட்டான். இருந்தாலும் அந்த மறக்க முடியல பாப்பியை. ஸோ வந்து 2 நாள் கழிச்சு பார்த்தா பாப்பி வந்து அவனோட கபடில் இருக்கு. ஆனால் 2 நாளைக்கு முன்னுக்கு நேற்றும் பார்க்கும் போது அந்த கபட்டை திறந்து நிறைய தடவை பார்த்தான். யார் அவன் வரல, பையன் பேர் மறந்துட்டேன். பையன் வந்து பார்த்தான், நீவேஷ் பார்த்தா. ஆனால் வந்து அது அந்த இடத்துல அந்த பாப்பி இல்லை நேமா. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்க அம்மா வந்து நான் போய் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து அது கூட பாசமாக இருக்கிறனால அவனால் எரிங்க அப்படின்னு சொல்ல முடியல. வேணாமா அப்படின்ட்டு கதறி அழுகுறான். அவங்க அம்மாவுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு 2 நாள் கழிச்சு அந்த பையனே அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா இந்த பொம்மையை போய் நீங்களே எரிச்சிருங்க அப்படின்னு இருக்கான். அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க சொல்றேன். ஓகே, அன்னைக்கு ராத்திரி காணா போய் திரும்ப கிடச்சிச்சுல, அன்னைக்கு ராத்திரி அவன் மேசையில் வச்சுட்டு படுத்துட்டான். சாரி, அவங்க அம்மா வந்து தூக்கி அலுமாரி மேலே வச்சுட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து எட்டாது. அவன் வந்து இப்படி படுத்திருக்கான்னா அப்படி பார்த்தா பாப்பி தெரியும். ஓகே, ஸோ தூங்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து கால் வந்து மச்சான் ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ வந்து நம்ம காலில் வந்து ரத்தம் ஓட்டம்ல இல்லைன்னா ஒரு மாதிரி மறுத்து போயிடாது, அந்த மாதிரி ஞாபகமா இருக்குன்னு சொல்லுவாங்க, மறுத்து போயிடாது. அந்த மாதிரி அவன் காலில் இருந்துருக்கு. அவனும் நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான், மறுத்தே தான் இருந்துச்சு. சரின்ட்டு கண்ணை திறந்து பார்த்துருக்கான். கபட் மேலே இருந்த அந்த பாப்பி பொம்மை அவன் கால் அப்படியே கடிச்சிருக்கு. இதை பார்த்து அவன் பயத்தில் கத்தி அந்த பாப்பி பொம்மையை எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுத்து எரிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். நடந்தது அப்போ தான் ஒன்று கண்ணை வெட்டினது, அப்புறம் கையை வெட்ட யோசிச்சது, இது எல்லாத்தையும் அப்போ தான் அவன் சொல்கிறான். ஸோ அப்புறம் வந்து இதெல்லாம் கேட்ட அம்மா என்ன பண்ணுறாங்க, அடுத்த செகண்டே போய் அந்த பொம்மையை கொளுத்தி எரிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கதை. அந்த நாளிலேருந்து பாப்பியோட சேட்டெல்லாம் அடங்கிடுச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த கதை. See you in my next video, maybe another ghost story. இன்னும் என்னென்ன வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டெலிகிராமில் நீங்கள் வந்து சொல்லலாம். நான் வந்து என்னோடய டெலிகிராம் QR வந்து வீடியோவோட எண்டில் போடுறேன். மறக்காமல் பார்த்து ஸ்கேன் பண்ணி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணிடாதீங்க. வாட்ஸ்அப் கால், டெலிகிராம் மெசேஜ் மட்டும் தான் பண்ண முடியும். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாதீங்க, நார்மல் மெசேஜ் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, டெலிகிராம் கால் பண்ணாதீங்க, நார்மல் கால் பண்ணாதீங்க. அந்த நம்பரில் நீங்கள் டெலிகிராம் மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும். So that's all from me. See you in my next video, maybe another ghost story. Bye, and don't forget to like, subscribe and share to your family and friends. Bye.